நீங்கள் உலகத்தினுடைய எல்லா சித்தாந்தங்களையும் பாருங்கள், இஸ்லாம் மார்க்கத்தையும் பாருங்கள். இந்த மார்க்கத்தில் இருப்பதற்காக வேண்டி நிச்சயமாக நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி பெருமைப்படுத்தித்தான் ஆக வேண்டும். இந்த மார்க்கம் வந்திருக்கவில்லை என்று சொன்னால் முதல்ல இறைவன் யார் என்கிற ஒரு விஷயத்தில் கூட நமக்கு தெளிவு இருந்திருக்காது. தெளிவு இல்லாமல் தான் அந்த மக்கள் இருந்தார்கள். அவர்களாக உருவாக்கி கொண்டவைகளையெல்லாம் அவர்கள் கடவுளாக்கினார்கள். கடவுள் என்பவன் நம்மை உருவாக்கியவனாக இருக்க வேண்டும் என்று புரிந்து கொள்வதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் கைகளால் செய்தவற்றையெல்லாம் கடவுள் என்று சொல்லி கொண்டிருந்த சமுதாயத்திற்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி உங்களையெல்லாம் படைத்தவன் தான் இறைவன் என்கிற ஒரு சித்தாந்தத்தை அல்லாஹ் சொல்லித்தந்தான். இந்த ஒரு இறைவன் தான் இருக்கிறான். அந்த இறைவன் நம்மளை விட மேலானவன், நம்மை படைத்தவன், நமக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் தரக்கூடியவன், நம்மை கண்காணிக்கக்கூடியவன். இப்படிங்கிற ஒரு தகுதியோடு இறைவனை போற்றும் பொழுது நமக்கு மூட நம்பிக்கைகள் வழிகேடுகள் எல்லாம் இல்லாமல் போயிடும். அப்போ அந்த மாதிரியான ஒரு வழிகேட்டில் இருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றி இதை இறைவன் தான், இது இறைவன் இல்லை, இது இறைவன் இல்லை, சூரியன் இறைவன் இல்லை, சந்திரன் இறைவன் கிடையாது, கடல் இறைவன் கிடையாது, காற்று இறைவன் கிடையாது, நெருப்பு இறைவன் கிடையாது, நாமளாக உருவாக்கி கொண்ட மரம் மட்டைகள் இறைவன் கிடையாது, நம்ம தயாரித்து கொண்ட கற்சிலைகள் இறைவன் கிடையாது. இறைவன் என்று சொன்னால் உங்களை படைத்தவன் தான் இறைவனாக இருக்க முடியும் என்கிற இந்த ஒரு கொள்கை உங்களுக்கு கிடைத்தது பெரிய பாக்கியமாக இல்லையா? இந்த கொள்கை இல்லை என்று சொன்னால் நம்மை விட தரத்தில் கம்மியானவர்களுக்கு நம்ம கும்பிட்டு கொண்டிருப்போம், வழிபட்டு கொண்டிருப்போம், நம்முடைய நெத்தியை கொண்டு போய் நிலத்தில் வைத்து கொண்டிருந்திருப்போம். இந்த ஒரு கொள்கை நமக்கு கிடைத்ததற்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வை பெருமைப்படுத்தணும். யா அல்லாஹ், இவ்வளோ ஒரு அழகான ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறியே, பெரிய பெரிய படித்தவர்கள், பண்டிதர்கள், விஞ்ஞானிகளுக்கெல்லாம் கிடைக்காத இந்த ஒரு தெளிவு இந்த சமுதாயத்துக்கு கிடைத்திருக்கிறது. பல பட்டங்கள் படித்தவர்களுக்கு கிடைக்காத ஒரு தெளிவு இந்த சமுதாயத்துக்கு என்ன கிடைத்திருக்கிறது? எந்த ஒரு பொருளையும் அந்த பொருளாக பார்க்க வேண்டும். இதுதான் அறிவு. எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிறார்கள். அப்போ நம்ம கல்லை கல்லாக மட்டும்தான் பார்ப்போம், சூரியனை சூரியனாக தான் பார்ப்போம், சந்திரனை தான் பார்ப்போம், பொம்மைகளை பொம்மைகளாகத்தான் பார்ப்போம், காற்றை காற்றாகத்தான் பார்ப்போம். எல்லா விதமான சர்வசக்தியும் இருக்கிற அல்லாஹ் ஒருத்தனைத்தான் இறைவனாக பார்ப்போம். அப்போ இந்த மாதிரியான ஒரு தன்மை நம்மள்கிட்ட இருக்கும் என்று சொன்னால் நம்மிடத்தில் மூடத்தனம் இருக்காது, நம்மிடத்தில் வழிகேடு இருக்காது, சுயமரியாதை நம்ம எப்போதும் இழக்க மாட்டோம். இப்படியான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பதற்காகத்தான் நம்ம அல்லாஹ்வுக்கு பெருமைப்படுத்த வேண்டும்.